ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்கைடெக். என்னடான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பல அப்டேட் இருக்குது. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்ஷன் பண்ணிடுங்க. இப்போதைக்கு என்னடான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு புது லிங்க்கு வந்திருக்கு கைஸ். என்னென்னா நம்மளுக்கு இந்த ஒரு வில்லேஜ் கொடுத்துருப்பாங்களே, அந்த வில்லேஜில் இந்த எலக்ட்ரிக்கல் லைன் புதுசாக கொண்டு வந்திருக்கானுங்க, தெரியுதா? அந்த லாங் ரோடு நம்மளோட ஒன் ஆஃப் தி சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காண்டி கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா இப்போதைக்கு கமெண்ட்டை போட்டு பாருங்களேன், நிஞ்சா கேமிங் கொஞ்சம் அந்த லாங் ரோடை ட்ரை பண்ண சொல்லி ப்ளீஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. 2-3 நாளுக்கு முன்னாடி வந்துருச்சு. ஆனால் என்ன, நான் எடுக்கும் போது பாதி நேரம் மறந்துடுறேன். அதனால தான் இப்போ ஞாபகம் வந்தோடனே சரி ஓகே, இந்த லிங்க்கை இந்த எலக்ட்ரிக்கல் லைனை தான் போடுறோம், அதே சமயத்தில் லாங் ரோடையும் சேர்த்து போட்டுருவோமே அப்படின்னு ஒரு ஐடியா. அதோடு நம்மளுக்கு இப்போ 3 இது இருக்குது கேஷ். இந்த அப்கிரேடட் வில்லேஜ் சிட்டி, இதில் எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா, வேறு எதுவும் இல்லை. அதனால உங்களுக்கு இந்த லிங்க்கை தந்துடுவேன். நீங்கள் போயிட்டு இன்டர்நெட் ஆப்ஷனில் லோடுன்னு கொடுத்துட்டு வெளில போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். இப்போதைக்கு வாங்க 3 அப்டேட் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இருங்க, ஒரு காரை போட்டுப்போம். எஸ், சூப்பராக. ஓகே, இப்போதைக்கு என்னடா அப்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நேற்றுக்கே நான் ஒரு கார் காமிச்சிருந்தேன் வரப்போகுதுன்னு. அப்படியே இந்த லாங் ரோடு ஏறிக்கிட்டே பேசுகிறேன். இந்த கார் வேறு ஒரு கார் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம்ல, இப்போ அதே மாதிரி சிரஸோ ஏதோ ஒரு கார் பேர், அந்த காரை கொண்டு வர போகிறாங்களா. இப்போ நம்ம பிக்சரை போடுற பாருங்களேன், பார்க்கவே செமையாக இருக்குல்ல, சூப்பராக மாதிரியே இருந்தனால தான் சரி ஓகே இதை போடுவோம் அப்படின்னு போட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அப்டேட்டு. 2வதாக ஹெலிகேரியர். இப்போதைக்கு அது டாப்பில் இருக்க மாதிரி 2 பிக்சர்ஸ். முதல் பிக்சரை போடுற பாருங்களேன், ஹெலிகாப்டர் அந்த மேலே போகிற மாதிரி இருக்கா, இந்த மாதிரி தான் நம்ம லேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 2வது பிக்சரில் அதோட கமாண்டிங் டெக் மாதிரி கொஞ்சோண்டு பில்டிங்ஸ் மாதிரி இருக்கும் அது மேலே. அதான் 2வது பிக்சர். ஜெட் பேக் வச்சு காமிச்சிட்டு இருப்பாங்க. என்னது, கார் ஏறவே மாட்டேங்குது, ஐயோ. சரி ஓகேங்க, இதுலேருந்து இறங்க முடியுதான்னு பார்ப்போம். ஏற முடியுதியா? சரி ஓகே இருங்க, அப்படியே நம்ம முடிஞ்சால் ஏதாச்சும் ஒரு பைக்கை போட்டு ஏற ட்ரை பண்ணுவோம். கோப்ரா பைக். ஓகே, கோப்ரா பைக்கு கமான். ஓகே, இந்த ஹெலிகேரியர் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஐயோ, என்ன கேசுது, ரொம்ப ஸ்பீடாக கீழே இறங்குறோமே. இருங்க நிமிஷம், எப்படியாச்சும் மேலே நிமித்திட்டு 3rd அப்டேட்டை பேசுகிறேன். என்னது இப்படி வலிக்கிக்கிட்டே போகிறோம். ஓகே, இப்போதைக்கு மெதுவாக ரிவர்ஸ் எடுத்து அப்படியே சுற்றி போக வேண்டியதான். என்னையா அது, பாதி ரூட்டுக்கு மேலே போக முடியலையே. கமான் இப்படியாச்சும் ஏறிடு. எப்பா எப்படியோ ஏற்றியாச்சு. இப்போதைக்கு வாங்க திருப்பி ஏறுவோம். இப்போதைக்கு 3rd அப்டேட்டாக என்னடா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இப்போதைக்கு ஹெலிகேரியரு காரு இது 2 விட இது கொஞ்சம் ஸ்பெஷலானது. ஸ்பீடோ மீட்டர். முன்னாடி மஞ்சள் கலரில் நம்பர் மட்டும் தான் கொடுப்போன்னு சொல்லியிருந்தானுங்க, இப்போ இந்த மாதிரியே தருவோன்னு பிக்சர் கொடுத்துருக்கானுங்க கைஸ். பார்க்கவே செமையாக இருக்குல்ல, சர்க்கிளில் ரியல் பைக்குக்கு வர மாதிரியே. அவ்வளோதான் கைஸ் அப்டேட்டு. இப்போதைக்கு இந்த லாங் ரோடு நான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி தந்திருப்பேன் லிங்க்கு. உங்களுக்கு ஒரு வேளை இந்த லிங்க் வேணுன்னா கேளுங்க, நான் வேணால் உங்களுக்கு வேணால் போட்டுவிட்றேன். இனி அது பறக்குறான், ஏன் திடீர்னு பறந்தானே எனக்கு கடைசி இருங்க. இல்லை, இது பறக்கலை, ரோடு தானா ஏறுதா? என்னையா நடக்குது, ஒன்றுமே புரியலையே. ஐயோ விழுக்கிறோமே. ஐயோ, ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ஏறினானே. ஐயோ கைஸ், இப்போதைக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் ஏறினேன் கைஸ். அதுக்கப்புறம் விழுந்ததுக்கப்புறம் கட் பண்ணிட்டேன். என்னடானா சரி ஓகே, இந்த கோப்ரா பைக்கை வச்சு இவ்வளோ தூரம் முடியும், வேறு ஏதாச்சும் பைக்கை வச்சு ஏறி பார்க்கலாமே, இன்னொரு பைக் வச்சு திருப்பி ஏறிக்கிட்டு இருக்கேன் கைஸ். அதனால தான் நான் உங்களுக்கு திடீர்னு கட் ஆகிட்டு இங்கே வந்திருப்பேன். இல்லை போச்சு, திருப்பி அதே சிக்க சூழல் ஏதோ ஒன்று. ரொம்ப ஐயா
என்ன கைஸ் இது வீலிங்லாம் அடிக்குது. சாரி நிஞ்சா கேமிங், இதெல்லாம் முடிஞ்சது இவ்வளோ தான். இதுக்கு மேலே ஏற முடியலனால, ஏறினாலும் என்னை ஃபிசிக்ஸு நல்லா தள்ளி விடுது. சரி கிராவிடேஷன் நினைக்கிறேன். ஆமாம் கிராவிடேஷன் தான் தள்ளி விடுது. நமக்கு இந்த ரோடு இப்படி நிற்கிறது அதிசயம் தான். இதில் வேறு பைக்கு போகணுன்னு எவ்வளோ தூரம் முடிச்சு பார்த்துட்டேன், ஆனால் முடியலை. அவ்வளோதான் கைஸ் போக முடியுது, அதுக்கு மேலே போகவே முடியாது. சரி ஓகே கைஸ், நான் நாளைக்கு அப்டேட்டில் வந்து பார்க்குறேன். சரி ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.